ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் vlog. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெத்தலை செடிங்க. இதில் வந்து ஒரு பூவா காயான்னு தெரியலிங்க. இது வந்து செடியாகமாக இருக்குதுங்க. பார்க்குறக்கும் அழகாக தானுங்க இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் சில்லுன்னு ஏதாவது குடிக்கலான் இருந்ததுங்க. அதான் வந்து முலாம்பழ ஜூஸ் போட்டுடலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருந்தோங்க. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தாங்க போடுவோம். முலாம்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு சர்க்கரை பால் ஊற்றி அடித்தா அருமையான முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிருங்க. இந்த முலாம்பழம் பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடல் சூட்டை தணிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த முலாம்பழம். அப்படியே மிக்சியில் போட்டு ஜூஸாக போட்டாச்சுங்க. பாருங்கள், சுவையான முலாம்பழ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே வந்து அதையும் குடிச்சிட்டு தோட்டத்துக்குள்ளே போனோங்க. ஏதாச்சும் கீரை இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போனோங்க. நமக்கு ஏற்ற மாதிரி தண்டங்கீரை இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வந்து பறிச்சிட்ருக்கோங்க. இந்த தண்டங்கீரை வந்து கோழிக்கெலாம் ரொம்ப பிடிக்குமாட்டிருக்குதுங்க. ஒரு செடி இல்லாமல் எல்லாத்தையும் மொட்டையாக கொத்தி போடுதுங்க, கொத்தி சாப்பிட்ருதுங்க. இது வந்து தென்னை மரத்துக்கு கீழே வந்து நாங்கள் கொண்டு வந்து நட்டு வச்சு வளர்த்துனதுங்க இந்த கீரை செடி. அதனால அது எப்படியோ கோழிக்கு தெரியாமல் இருக்க மாட்டிருக்குதுங்க. அப்படியே கீரையை பறிச்சுட்டு கீழே பார்த்தோன்னா ஒரு பெரிய பாம்பு சட்டை இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு சரியான ஷாக்குங்க. பாம்பு தான் படுத்துருக்கோன்னு ரொம்ப பயந்துட்டேங்க. அப்புறம் பார்த்தா இது வந்து பாம்போட சட்டைங்க. அதுவும் எவ்வளோ நீளம் இருக்கும் பாருங்களேன். என்ன பாம்புன்னு தெரியலீங்க. அதோட பல்லு தெரிகிற அளவுக்கு சட்டை உரிச்சிருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு. இதுதாங்க அந்த பாம்பு சட்டை. இதை வந்து குழந்தைகளுக்கு புகை போடக்கூட யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், பப்பாளி பழம் வந்து நல்லா பழுத்திருந்ததுங்க. பறிக்கலான்னு போய் பார்த்தா பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிளியும் குருவியும் மாற்றி மாற்றி சாப்பிட்டு 2 பழமும் நமக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க. பத்தாததுக்கு இந்த செவப்பெரும்பு தாக்குதல் வேறங்க. இது என்னன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. இது வந்து சப்போட்டா மரங்க. காய் எடுத்துருக்குதுங்க. ஆனால் ஒன்று கூட எங்களால் பொறிக்கவே முடியலைங்க. எல்லாம் கிளியே சாப்பிட்றதுங்க. அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் செஞ்சுருந்தாங்க. அப்படியே டீயோட டேவை முடிச்சாச்சுங்க. ஒரு ஆள் வந்து சுண்டல் கண்டிப்பாக வேணும்னு எங்கிட்ட அடம் பிடிச்சிட்ருக்குறாங்க. அது யாருன்னு நீங்களே பாருங்கள். நீங்களே சாப்பிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்துச்சுங்க மயில். அதனால் அதுக்கும் ஒரு 4 சுண்டலை போட்டாச்சு. இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.